வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். சித்ரா முரளிஸ் கிச்சனும் மங்கையர் மலரும் இணைந்து வழங்கும் கிச்சன் கில் லேடிஸ் கான்டெஸ்ட்ல வின் பண்ணி இன்னைக்கு நம்ம கூட சமைக்க வந்திருக்காங்க. இவங்க பேர் வந்து தாரகை. இவங்க வந்து கும்பகோணத்துல இருந்து வந்திருக்காங்க. என்ன பண்ண பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. என்ன பண்ண போறாங்கன்னு நம்ம கேட்கலாம். நான் இப்ப பண்ண போறது மில்லட் மிரக்கிள். மங்கையர் மலருக்கும் உங்களுக்கும் எனது இனிய காலை வணக்கம். வணக்கம். இந்த மில்லட் மிரக்கிள் செய்யறதுக்கு ஜமாய்க்கிறதுக்கு நான் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு இந்த செய்யறதுக்கு. இது மில்லட் மிரக்கிள் அப்படின்னு ஏன் பேர் வச்சேன் அப்படின்னு சொன்னா இதுல உள்ள விட்டமின்ஸ், அதனாலதான் இதுக்கு மில்லட் மிரக்கிள்னு பேர் வச்சேன். ஐட்டம்ஸும் இருக்கு இல்லையா? ஆமா, வரகு இருக்கு, குதிரைவாலி இருக்கு, வெங்காயம் இருக்கு, பட்டாணி இருக்கு, தக்காளி இருக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு, கேரட் இருக்கு, வே லீவ்ஸ் இருக்கு, பட்டை இருக்கு, உப்பு இருக்கு, மஞ்சள் பொடி, கீ, எண்ணெய், உருளைக்கிழங்கு. வந்து சொல்லும் போதே வந்து அழகா என்னென்னலாம் வேணுங்கிறத அப்படியே சொல்லிட்டாங்க அவங்க. நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதையும் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன பண்ணிருக்கீங்கன்னு எல்லாத்தையும். முதல்ல ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டு இந்த வரகையும் குதிரைவாலியும் நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளவு அளவு எவ்வளவு எடுத்திருக்கீங்க? 200 400 கிராம் எடுத்திருக்கேன். 2 கப். 2 கப் எடுத்து கப்ல 2 கப் எடுத்திருக்கேன். லைட்டா சூடு வர அளவுக்கு வந்தா போதும். வாசனை வர வரைக்கும் வறுத்தாதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சீக்கிரமும் வேகும், நல்ல வேகும். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட் இது. ஓகே, நம்ம பண்ணி ஹெல்த்தியா தான் இன்னைக்கு மத்தியானம் நான் சாப்பிட போறேன். இப்ப இதுல வந்து நாங்க இல்பச்சட்டிலேயே பண்ணிடலாம் இல்லையா? அது குக்கர்ல தான் பண்ணணும் இல்ல, குக்கர்லயும் செய்யலாம், இல்பச்சட்டிலயும் செய்யலாம். இப்ப குக்கர்ல பண்ணணும்னா எவ்வளவு விசில் விடுவீங்க? ஒரு குக்கர்ல பண்றதுன்னா ஒரு 4 விசில் வேணும். இப்ப வந்து இல்பச்சட்டில தான் பண்ண போறோம். இதுல என்ன விட போறீங்கன்னு சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நெய்யையும் ஆயிலையும் போட்டுருவோம். இது ஒரு 3 ஸ்பூன் கடலை எண்ணெய். ஏன்னா கடலை எண்ணெய் தான் இப்போ வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, புரோட்டீனும் இருக்கு. அதனால கடலை யூஸ் பண்ணிடுறோம். ஓகே, கடலெண்ணெயும் நெய்யும் சேர்ந்து கொஞ்சம் சூடாகட்டும். கொஞ்சம் நல்லா சூடாகணும். சூடானோடனே கடுகு தாளிக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு, எண்ணெய் காஞ்சிச்சு. 2 ஸ்பூன் கடுகு போடும். கடுகு வந்து நம்ம டைஜஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த பட்டை வந்து ஒரு இன்ச்சு பட்டை போட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த பே லீவ்ஸ். சரி, பட்டை வந்து நல்ல மெமரி பவரை உண்டாக்கும். நம்ம மெமரி வந்து வேணும் இல்லையா எல்லாத்துக்கும்? ஆமா, அதனால நல்ல வந்து மெமரி பவரை உண்டாக்கும். இந்த பிரிஞ்சி இலை சூப்பரா பாசிட்டிவ் வைப்ரேஷன். பிரிஞ்சி இலை வீட்டில் சமையல் பண்ணாலும் சரி, பிரிஞ்சி இலை அடிக்கடி யூஸ் பண்ணாலும் சரி, நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். ஓகே, நான் நிறைய டிப்ஸும் சொல்கிறீங்க. இதில் வந்து ஒரு பிரிஞ்சி இலை போட்டுருக்கோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் ஆனியன், ஒரே ஒரு வெங்காயம் தான் கட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கணும். இல்லை உங்களுக்கு டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பச்சை பட்டாணி, தக்காளி, பச்சை மிளகாய், கேரட் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கலாம். இன்னும் சீக்கிரம் வதக்கிடும், டைம் சேவ் ஆகும். அப்படியே செய்யலாம். ஒன்றா தனித்தனியாகவும் வதக்கலாம். நான் இந்த பச்சை இருக்கு இல்லையா, கேரட் இருக்கு, உருளைக்கிழங்கும் இருக்கு. இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம போட போது தக்காளி, பச்சை மிளகாய். தக்காளி எவ்வளோ தக்காளி எடுத்துருக்கேன்? தக்காளி வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நாட்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன். காரம் வந்து 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். உங்களுக்கு காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. ஒரு 2 தக்காளி கட் பண்ணி ரெடியா இருக்கு. போடலாமா? வதங்கியாச்சு, போடலாம். ஏன்னா எல்லாம் தண்ணியிலே வந்துடும் இல்லையா, அதனால நல்லா போட்டுக்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். உருளைக்கிழங்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஒரு 3 கேரட், சின்ன கேரட் இது, அதனால 3 போட்டிருக்கேன். ஒரு கேரட் போட்டால் கூட கரெக்டாக இருக்கும். பெரிய சைஸாக இருந்தால் பெரிய சைஸாக இருந்தால் 1 போட்டாலும் கரெக்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் பூண்டு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த வெங்காயமும் பூண்டும் கேன்சரை தடுக்கக்கூடியது. அதனால வந்து அடிக்கடி யூஸ் பண்ணால் இதுக்கும் வந்து நம்ம வந்து
உடம்பு வந்து நல்லா இருக்கும். கேன்சரை தடுக்கக்கூடியது பச்சை பட்டாணி வந்து புரோட்டீன், ஹைலி புரோட்டீன் பச்சை பட்டாணி. அதையும் வந்து நம்ம சேர்க்கிறோம். இப்போ வந்து அதனால தான் இதை வந்து ஒரு மிரக்கல்னு சொன்னேன் நான். நல்லா வதக்கிடுங்க. மஞ்சள் பொடி கலருக்கு மட்டும் கிடையாது, வயிற்றில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸை வந்து ஃபில் பண்ணும். அதனால அதுவும் ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸாக இதில் ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்க, நம்ம வந்து சமையலோட சேர்ந்து ஒவ்வொரு பொருளும் எது எதுக்கு உபயோகம் அப்படிங்கறத சேர்த்தே அவங்க டிப்ஸா சொன்னாங்க. இப்போ அதோட சேர்த்து பியூட்டி டிப்ஸ் ஒன்று சொல்றேன்னாங்க. அது என்னங்கிறத நம்ம கேட்டுக்கலாம். நீங்க என்ன சொல்ல போறீங்க? பியூட்டி டிப்ஸ், சூப்பரான பியூட்டி டிப்ஸ். எக்ஸசைஸ் தேவையில்லை, பவுடர் எடுத்து கலக்க தேவையில்லை, பார்லர் போக தேவையில்லை. இந்த டிப்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னு சொன்னா லிப்ஸுக்கு. லிப்ஸ் அழகா இருக்கணும்னு எல்லா பெண்களும் நினைப்பாங்க இல்லையா? இது வந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ். ஓட்ஸ் பிளம் அப்படின்னு சொன்னா லிப்ஸ் அழகா இருக்குமா. நான் படிச்சதுல பிடிச்சது ஓட்ஸ் பிளம் அப்படின்னு சொன்னாலே லிப்ஸ் அழகா இருக்குமா? நீங்க சொல்லி பாருங்க. ஓட்ஸ் பிளம். இப்போ வந்து வெஜிடபிள்ஸோட ஒரு டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணி, இது வந்து ஒரு தேங்காய் எடுத்து அதுல வந்து திக்கான பால் எடுத்து வச்சிருக்கோம். அது ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் அதோட தண்ணி அந்த அளவுக்கு ஒரு 5 டம்ளர் வாட்டர். ஓகே, அதே டம்ளர்லயே ஒரு 5 டம்ளர் தண்ணி மட்டும், அப்புறம் ஒரு டம்ளர் தேங்காய் பால், மொத்தம் சேர்த்து 6 டம்ளர். ஓகே, 3 ஆச்சுல. தண்ணி வந்து இப்ப நம்ம 5 டம்ளர் நீங்க சொன்னீங்களா, எப்படி பார்த்து ஊத்திக்கலாம்? ஒரு டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிருக்கோம், 4 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிருக்கோம். 4ல இருந்து 5 தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஏஜ்டு பீப்புள்லாம் வந்து குழவா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அப்ப இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்றோம். அதனாலதான். ஓகே ஓகே. இப்ப வந்து நம்ம வந்து ஒரு டம்ளர் தேங்காய் பாலும் 4 டம்ளர் தண்ணியும் விட்டுருக்கோம். கொதிக்கணும். உப்பு போட்டுருங்க, தேவையான உப்பு. இதுக்கு தேவையான உப்பு. கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து குதிரைவாலியும் வரகும் சேர்க்கணுமா? எப்படி? கொதிச்சதுக்கு அப்புறம் குதிரைவாலியும் வரகும் சேர்க்கக்கூடாது. அதுக்கு முன்னாடியே பபிள்ஸ் வர்ற டயத்துல குதிரைவாலியும் வரகும் சேர்த்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. அப்ப வரல இன்னும் நமக்கு பபிள்ஸ் வரல. ஓகே, இப்ப இந்த மாதிரி கொதிச்சா போதும். இப்போ வந்து நம்ம வரகையும் குதிரைவாலியும் சேர்த்து வந்து வறுத்து வச்சிருக்கிற வரகும் குதிரைவாலியும் சேர்த்து. இது வேணும்னா நீங்க வந்து மிக்சியில ஒரு பொடி பண்ணிட்டு கூட போடலாம். இன்னும் சீக்கிரம் வந்துடும். மிக்சியில பொடி பண்ணி போட்டா சீக்கிரம் வந்துடும். இது வந்து பாம்பே ரவை பதத்துல மிக்சியில கிரைண்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப வந்து மூடி சீக்கிரம் வெந்துடும். சீக்கிரம் வேகிறதுக்காக பாம்பே ரவை பதத்துல நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடலாமா? மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடலாம். ஓகே, மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். வேகிற வரைக்கும் பார்ப்போம். எப்படியும் ஒரு 10-15 நிமிஷமாவது ஆகும். இது சமைச்சிட்டே இருக்கலையே கொஞ்சம் மூடி வச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் திறந்து என்ன செய்யணும்னா கிளறி விடணும். அப்பதான் அதுல நல்லா வெந்திருக்கும் இல்லையா? மில்லட் மிரக்கல் வெந்துருச்சான்னு பார்க்கலாமா? சூப்பரா வாசனை வருது, கமகமன்னு வாசனையா இருக்கு. பாருங்க, நல்லா வெந்துடுது. டேஸ்ட் தான் பார்க்க போறோம். பாருங்க, மூடி வச்சு சமைக்கையிலேயே தண்ணி பத்தலை அப்படின்னு சொன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணா நல்லா. குக்கர்ல வைக்கிறதா இருந்தா கூட தண்ணி எல்லாம் விட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்ல 2-3 விசில் விடுங்க. அப்படி இல்லைன்னா ஹைல வச்சு ஒரு விசில் விட்டுட்டு சிம்ல வச்சுட்டு ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க குக்கருக்கு தகுந்த மாதிரி, சில குக்கர் சீக்கிரமா வந்துடும், அதனால குக்கருக்கு தகுந்த மாதிரி பார்த்து விசில் விட்டுக்கோங்க. இப்போ வந்து மில்லட் மிராக்கிள் ரெடி ஆயிடுத்து. டேஸ்ட் பார்க்க போறேன். நல்ல வாசனையா இருக்கும். நீங்க நெய்ல அந்த வறுத்ததுனால நல்ல வாசனையா இருக்கு. அந்த வரகும் குதிரைவாலியும் அப்புறம் அந்த பட்டை சோம்போட வாசனை எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். காரம் உப்பு இதெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப நல்ல டேஸ்டா வந்திருக்கு. கண்டிப்பா உங்க வீட்டில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க வந்து இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம்.
உங்களுக்கு எப்படி இருந்தது இங்க வந்து சமைச்சது? எனக்கு ரொம்ப ஹாப்பியா நான் ஃபீல் பண்ணேன். மகேஷ் மன்னரோடையும் சித்ரா முரளிஸ் கிச்சனோடையும் சேர்ந்து ஜமாச்சதுக்கு லாட் ஆஃப் தேங்க்ஸ். நீங்க எல்லாம் எப்ப ஜமாக்க வர போறீங்க? வருவாங்க எல்லாரும். உங்களை பார்த்த உடனே சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வந்து சித்ரா முரளிஸ் கிச்சன்ல ஜமாயிங்க. தேங்க்யூ ஸோ மச்.